செங்காலி மாலையின் சிறப்புகள். செங்காலி மரம் கருங்காலி மரம் போலவே ஆன்மீக மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு மர வகை. செங்காலி மாலையை அணிவதற்கு பின்வரும் காரணங்கள் கூறப்படுகின்றன. நல்ல அதிர்வுகளை ஈழ்க்கும் செங்காலி மரமும் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து மன அமைதியையும் மனதில் தெளிவையும் தருவதாக நம்பப்படுகிறது. சக்தி மற்றும் தைரியம் கருங்காலியைப் போலவே செங்காலியும் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் உறுதியான தன்மையை அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது. பூமிக்கும் மனிதனுக்கும் இடையிலான இணைப்பு இது பூமிக்கும் மனிதனுக்கும் இடையிலான இணைப்பை வலுப்படுத்தி நிலையான தன்மையை தருவதாக நம்பப்படுகிறது. செங்காலி மற்றும் கருங்காலி மாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். நிறம் பெயரிலேயே தெளிவாகிறது. கருங்காலி கருப்பு நிறத்திலும் செங்காலி சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஆற்றல்கள் இரு மரங்களுமே நேர்மறை ஆற்றல்களை வழங்கினாலும் சிலர் செங்காலி மரம் உற்சாகத்தையும் ஆற்றலையும் அதிகரிப்பதாக நம்புகின்றனர். பயன்பாடுகள் இரு மரங்களும் மாலைகள் செய்ய பயன்படுவதுடன் பிற ஆன்மீக பொருட்கள் செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன. செங்காலி மாலையை யார் அணியலாம்? பொதுவாக எவரும் செங்காலி மாலையை அணியலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மேஷம் சிம்மம் போன்ற அக்னி ராசிகள் இதற்கு உதாரணமாகும். செங்காலி மாலையை வாங்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை. உண்மையான செங்காலி மாலையை வாங்க வேண்டும். ஆற்றல் சுத்திகரிப்பு புதிய செங்காலி மாலையை வாங்கியவுடன் அதை ஆற்றல் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். நிதி ஆதாரம் நம்பகமான நகைக்கடை அல்லது கனிமவியல் கடையில் இருந்து வாங்க வேண்டும். முக்கிய குறிப்பு இவை அனைத்தும் பரவலாக நம்பப்படும் நம்பிக்கைகள் மட்டுமே. இவற்றுக்கு எந்தவிதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை. செங்காலி மாலை அணிவதால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. தனிப்பட்ட அனுபவங்கள் மாறுபடலாம். முடிவுரை செங்காலி மாலையை அணிவதன் சிறப்புகள் பற்றிய நம்பிக்கைகள் கருங்காலியைப் போலவே பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன. இது ஒரு நபரின் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் கலாச்சார பின்னணியை பொறுத்து மாறுபடும். Disclaimer: This information is for general knowledge and informational purposes only, and does not constitute medical advice. It is recommended to consult with a healthcare professional for any health concerns.